ஃபேஸில் ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி, அதாவது காலையில் 3 மணி. ஸோ எதுக்கு காலையில் 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருக்கேன் அப்படின்னா, இன்னைக்கு இந்த 3 மாத லீவை நம்ம வந்து ஈக்குவல் பண்ணுற மாதிரி ஒரு ஒன் டே ட்ரிப் போகிறோம். எஸ். ஸோ ஆமாம், நம்ம எங்கே போகிறோம் அப்படின்றதுலாம் போக போக பாருங்கள். ஸோ கேரளாக்குள்ளேயே தான். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ வந்து கிளம்பிட்டு அப்புறம் பார்க்கலாம். ஸோ எஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சொன்ன மாதிரி 3 மணி, நம்ம வந்து 5 மணிக்கு கார் வரும், போகணும். அதுக்குள்ளே ரெடி ஆகணும். ரொம்ப குளிர்து. ஸோ பார்ப்போம். பச்சை தண்ணில் வேறு குளிச்சிருக்கேன். ஏப்ரல் ஃபூல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு காரு வந்து 4:45க்குலாம் வந்துடுச்சு. நம்ம ஏறி போயிட்டுருக்கோம். அண்ட் வேறு லெவலில் குளிர்ச்சு. ஒரு வழியாக விடிஞ்சோடனே பாட்டெல்லாம் நல்லா சத்தமாக வச்சு அப்படியே கேட்டுட்டு போயிட்டு இருந்தேன். நாங்கள் இடையில கொஞ்ச நேரம் இறங்கி நிற்போமே அப்படின்னு சொல்லி வெளியே நின்றுட்டு இருந்தோம். பின்ன ஒரு பிரிட்ஜுங்க, இந்த பிரிட்ஜு வேறு லெவலில் இருந்துச்சு. பட் என்னென்னா டிராஃபிக், வேறு லெவல் டிராஃபிக். ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு வழியாக டிராஃபிக்லாம் கிளியர் ஆயிடுச்சு. அப்படியே போயிட்டு இருந்தோம். விதமாக வீடியோ எடுக்க மட்டும் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். யாருக்குமே தெரியாத சேனல் இருந்தாலும் நான் வீடியோ எடுத்தேன். பின்ன காலையில் சாப்பிடணும்ல, கண்டிப்பாக பசிக்கும். 5 மணிக்கெலாம் வந்தாச்சு. எல்லாருமே சாப்பிட்டாங்க. பட் நான் மட்டும் இந்த மாதிரி ஜூஸும் சாக்லேட்டும் சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு அந்த சைட்டோட சுத்தமாகாது. பின்ன போக போக பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கடை, செம்ம கடையாக இருந்துச்சு. ஸோ நம்ம போன இடம் என்னன்னு சொல்லாமல் விட்டேன் பாருங்கள். நம்ம போனது வந்து எர்ணாகுளம். ஸோ அங்கே வந்து வேறு லெவலில் எல்லாமே A to Z எல்லாமே இருந்துச்சு. ஸோ இது வந்து சீ போர்ட். ஸோ இங்கே தான் நாங்கள் போனோம் ஃபஸ்ட்டு. காரில் போகும்போதே வேறு லெவலில் வீடியோலாம் எடுத்தேன். அப்போ தான் சொன்னாங்க நம்ம அங்கே தான் போகிறோம் அப்படின்னு. அந்த இடத்துக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடை வேற லெவல். என்னதான் அங்கே வெயில் கொளுத்திட்டு இருந்தாலும் இந்த பியூட்டிஃபுல்லான வியூஸை பார்க்கறதுக்காகவே அங்கே போகலாம். என்னதான் வெயிலுன்றது வந்து அங்கே தெரியவே இல்லை. நம்ம வந்து தண்ணிக்குள்ளே இறங்கும்போதாக இருக்கட்டும், ஒரு ஜஸ்ட் அதை பார்க்கும்போது வேறு லெவல் ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. நாங்கள் வந்து வேறு லெவலில் அங்கே விளாண்டோம், நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். நான் வந்து சிப்பிலாம் கலெக்ட் பண்ணியிருந்தேன். அது முடிஞ்சால் நான் இன்னும் உங்களுக்கு கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணுறேன். இது நான் எடுத்த ஒரே ஃபோட்டோ, என்னோட அம்மா எடுத்து கொடுத்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்து அங்கங்கே நின்று சூப்பராக பார்த்தோம். இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த போட்டிங். இது என்ன சம்பவம், ஷிப்பாக போட்டான்னு தெரில, பட் வேறு லெவலில் எங்களுக்கு வந்து அதிசயமாக டிக்கெட் கிடச்சிது. ஓடி போய் ஜன்னல் சீட்டாக வேணும்னு பிடிச்சி உங்களுக்காக விதமான ஆங்கிளில் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா அங்கே பாட்டு வேறு போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பெரிய விஷயமா தெரில. நான் வந்து வீடியோ பயங்கரமாக எடுத்தேன். இந்த மாதிரி அவ்வளோவா கூட்டம் இல்லை அந்த ஷிப்புக்குள்ளே. ஸோ ஆளுக்கு ஒவ்வொரு ஆள் அப்படி விண்டோ சீட்டில் உட்காந்துட்டோம். வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த தண்ணி அந்த தண்ணி தெளிக்கிறது, இந்த போட்லேருந்து அந்த ஒரு போட்டு போயிட்டு இருந்துச்சு, அதை பார்க்குறது. அங்கேயும் வீடியோ எடுத்தாங்க, இங்கேருந்து வீடியோ எடுத்தோம். ஸோ இது வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. பார்த்திங்களா, இங்கேருந்தே வீடியோ எடுத்ததெல்லாம் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ சூப்பராக இருந்துச்சு. இங்கேருந்து அங்கே லைக் பெரிய பில்டிங் எல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. இதெல்லாமே நான் வந்து தெரியாதனமாக இப்படி வெர்டிக்கலில் எடுத்துட்டேன், சாரி. ஸோ பார்த்திங்கன்னா பெரிய பில்டிங்ஸு, இந்த ஷிப்பு, இதுதான் நாங்கள் போனோம். நல்லா தான் இருந்துச்சு. We all families. நான் இந்த மாதிரி கொஞ்சம் காமெடிலாம் பண்ணி வச்சுருப்பேன், அதெல்லாம் யாரும் பார்க்காதீங்க. அந்த வெயிலில் வந்து லிட்டரலி வேர்த்து நான் வீடியோ எடுத்தேன். பெரிய பில்டிங்ஸ்லாம் தெரியணும் அப்படின்றதுக்காக நான் வீடியோ எடுத்தேன். பட் வெர்டிக்கலாக எடுத்துட்டேங்க, ஷார்ட்ஸில் கூட போட முடியாது. சரி, ஓகே. ஸோ தான் கிட்ட நடந்து போயிட்டு இருந்தோம். பக்கத்தில் ஃபுல்லாக பில்டிங்ஸு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் மரத்தை கை காட்டுறேன்னு நினைக்காதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஷாப்பிங், சும்மா ஒரு ஸ்ட்ரீட்டில் போனோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம நிறையா இடம் சுற்றி பார்த்துட்டு சூப்பராக ஜாலியாக வந்துட்டுருக்கோம். ஸோ லன்ச் முடிச்சுட்டு கஷ்டப்பட்டு வயிறெல்லாம் ஃபுல்லாகிடுச்சு எனக்கு. ஸோ நான் இப்போ காருக்குள்ளே உட்காந்துருக்கேன். காருக்குள்ளே உட்காந்து என்னோடய ஷூவை மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்த பிளான் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லுலு மால் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளானு. அப்போ அதுக்கு வேண்டி நான் வந்து என்னோடய ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ்லேருந்து ஷூக்கு மாறிக்கிட்டு இருக்கேன். ஸோ யார் வருவாங்களான்னு தெரியாது நமக்கு. ஸோ ட்ரிப்பு இது வரைக்கும் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்குது. இன்னும் என்னென்ன ஆகும் அப்படின்றத பார்ப்போம். நான் வந்து இப்போ இதை மாற்றிக்கிட்டே பேசுனால கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்டு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கொச்சி வரீங்க அப்படின்னா நிறைய இடம் சுற்றி பார்க்க ஒரு நாள்லாம் பத்தாது. பட் நான் ஒரு நாளில் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இட்ஸ் லிட்டரலி வேறு லெவலில் இருக்குது. ஓகே, ஸோ எஸ், பார்க்கலாம். சும்மாவே இங்கே செம சூடு. இதில் நம்ம வேறு காருக்குள்ளே அடைஞ்சு உட்காந்துருக்கோம்.
பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல இருக்கேன், ஒரு ஹோட்டல். ஸோ எஸ், வெஜ் ரெஸ்டாரண்ட். நைட்டு தான் பயங்கரமாக சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு வெஜ்ஜே அங்கே சாப்பிட முடியல. எத்தனை நாளைக்கு தான் இப்படி மறந்து வீடியோ எடுக்க போகிறேன்னு எனக்கும் தெரியல. கொஞ்சம் கூடி சப்போர்ட் கொடுத்து ஃபேமஸ் ஆகிட்டோம் அப்படின்னா இந்த அளவுக்குலாம் மறையணும்னு அவசியமே இல்லை. ஸோ வரப்போகிறவங்களாம் என்னை பைத்தியம்னு நினைக்கிறதுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி போனதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இனி போக போகிறதையும் பார்ப்பீங்க. ஸோ செம்மையாக வேறு இது முடியல என்னால். எனக்கு வந்து இப்போ தான் பேசுறதுக்கு டைம் இருக்குது, அதனால தான் நான் இப்போ பேசுகிறேன். மற்றதெல்லாம் ரெக்கார்டு தான். ஒரு மணி நேரம் இங்கே தான், 1 மணி நேரம். அடுத்ததாக ஜுடியோவில் ஷாப்பிங் வந்து கொஞ்சம் நல்லா தான் போச்சு. கொஞ்சமாக வாங்கினோம், எல்லாம் சுற்றி பார்த்தோம். அடுத்ததாக நம்ம எதுக்கு எர்ணாகுளம் போகிறோம் சொல்லுங்கள்? எதுக்கு? இந்த ஒரு லுலு மால் பார்க்கறதுக்காக தான். ஸோ இதுதான் வந்து என்னோடய இந்த 3 மந்த் லீவில் வந்து ஒரு டார்கெட் பிளேஸாக இருந்துச்சு. ஸோ இங்கே போகிறதுக்காக தான் எல்லோரும் கிளம்பி போனோம். ஸோ அங்கே போய் காரெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போனோம். நம்ம உள்ளே வந்துட்டோம். லிட்ரலி லூஸு மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். சுற்றி எடுத்தேன் நான். பின்ன வந்து எல்லா இடத்துலையும் எடுத்தேன். அண்ட் நான் ஒரு விஷயம் கவனிச்சது என்ன அப்படின்னா, நான் வீடியோ எடுக்கும்போது என்னையே அறியாமல் நான் பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் இப்போ தான் நான் கவனித்தேன். சரி, ஓகே, நம்ம மியூட் போட்டுருவோம்ல அப்படின்ற ஒரு தைரியத்தில். அண்ட் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக அங்கே வந்து என் கண்ணு போனது வந்து ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் தான் என்னோடய ஃபேவரெட்டு. பட் ஒன்றுமே வாங்கலை. அது நாங்கள் பிளான் பண்ணி போனது தான், ஜஸ்ட் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி. அதனால் எதுவுமே வாங்கலை. அண்ட் நெக்ஸ்ட் எஸ்கலேட்டர் ஏறி இறங்கிட்டு இருந்தோம். வீடியோ எடுக்க முடியல. நிறைய கடையில் வீடியோ எடுக்க வேணான்னு வேறு சொல்லிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சாலும் காட்டலான்னு பார்த்தேன், பட் வந்து வீடியோ எடுக்க முடியல. அண்ட் எஸ், எஸ்கலேட்டர் சுற்றி வீடியோ எடுக்க சொன்னாங்க. இவங்களுக்கு தெரியாது நம்ம அதை வந்து சேனலில் போட போகிறோன்னு. இங்கே வீடியோ எடு, அங்கே வீடியோ எடு, இப்படி எடுலாம் சொன்னாங்க. இட்ஸ் ஓகே. நம்ம வந்து பர்கர் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இப்போது ஃபுட் கோர்ட் போயிட்டுருக்கோம். அதுக்கு நாங்கள் பட்டு அந்த பீட்சா ஆர்டர் பண்ணுறதுக்குள்ளே எவ்வளோ முடியல. ஸோ எஸ், நல்லா தான் இருந்துச்சு. ஒவ்வொன்றுமே புதுசாக இருந்துச்சு. மறுபடியும் எஸ்கலேட்டர். இன்னும் அங்கே வேறு லெவலில் ஷாப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அந்த சின்சான்லேருந்து, டோரிமான்லேருந்து, அனிமீஸ்லேருந்து, மார்வெல்லேருந்து எல்லாமே இருந்துச்சு. பட் ஒன்றுமே நாங்கள் வாங்கலை. மேலே லைட்டிங்கு வேறு லெவலு. ஒவ்வொன்றுமே ஒரு நாள் ஃபுல்லாக வேணும். லுலு மால் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு நாள் ஃபுல்லாக கண்டிப்பாக வேணும். ஸோ சாப்பிட்டோம் எல்லாத்தையும் நான் பர்கர் தான் ஆர்டர் பண்ணேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு லுலு மால்லேருந்து வெளியே காரில் ஏறுறதுக்கு வேண்டி மெட்ரோவில் போகிற ஒரு பிளான். ஸோ மெட்ரோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் மெட்ரோவில் போகிறேன். அண்ட் இட்ஸ் சச் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? மெட்ரோவில் போகிறது வந்து எனக்கு எப்படி சொல்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப நாளாக போகணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் பிளான் பண்ணி என்னை கூப்பிட்டு போனாங்க. ஸோ எனக்காகவே அரேஞ்ச் பண்ணி ட்ரிப்பாக இருந்துச்சு. ஸோ இதில் தான் இது வந்து கனெக்ட் ஆகுது மெட்ரோ. ஸோ அங்கேருந்து அப்படியே வந்து ஸோ செமையான டிராஃபிக். அங்கே வேறு லெவல் டிராஃபிக். இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லை. நாங்கள் இருக்கிற ஊர்லாம் டிராஃபிக்னால் என்ன அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து 2 சைடும் இப்படி கண்ணாடி, மேலேருந்து ஒரு டாப் வியூ வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இந்த மெட்ரோ அது உங்களுக்கும் காமிக்கலாமே அப்படின்னு சொல்லி எடுத்தேன். மெட்ரோக்குள்ளேயும் அவ்வளோ கூட்டம் இல்லை. சீட் இருந்துச்சு அப்படின்னாலும் நாங்கள் வந்து நின்றுட்டு தான் போயிருந்தோம். ஸோ நானும் என்னோட அண்ணாவும் நின்றுட்டு, ஸோ அதில் மேப்பெல்லாம் போட்டு அடுத்த ஸ்டாப் அதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு வேளை மெட்ரோலேருந்து இறங்கி காருக்கு வந்தாச்சு. அண்ட் நைட் சாப்பிட்டது வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல.